ஐயோ தெய்வமே! இன்னைக்கு காலையில் வேற கண்ணாடியை உடச்சி போட்டேன். இப்போ வேற என் கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவன் எவனையும் கண்ணு முன்னாடி காட்டிடாத. ஏய் அஜித்து, எப்படிடா இருக்க? ஏய் இங்கடா, இங்க. ஐயோ எவன்னு வேற தெரியலையே, கூப்பிட்றானே. ஏய் நில்லு 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 நில்லு. இப்பயா நீ இவ்வளோ கிட்ட வர? அட அதை ஏன்டா கேட்குற? காலையில் எழுந்திரிச்சு அலாரத்தை அடிக்கிறேன்னு கண்ணாடியை உடச்சி போட்டேன். காலையிலிருந்து கண்ணும் தெரில, ஒன்றும் தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறனோ. ஹே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஒரே பிஸி போல? அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிஸி தான். நேற்று நீ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேல, அது சூப்பராக இருந்தது. இன்ஸ்டாவில் போஸ்ட்டா? நான் எதுவும் போடலையே. நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஐயோ மானம் போச்சேடா, சத்திய சோதனை. Do you love me? Do you need me? Do you want me? Do you love me? Do you love me? Do you need me? Do you want me? Do you love me? Do you love me? Do you need me? டேய் இப்போ என்ன ஆச்சு? ஒரு நாள் கண்ணாடி இல்லாமல் இருந்துட்டேன், அதுக்கு ரொம்ப தாண்டா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஓவரா பண்ணிகிட்டு இருக்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வேறு ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு கண்ணாடி இல்லை. காலையிலேருந்து என்ன பண்ணுறேன்னு தெரில, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, ஒன்றுமே தெரியல. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணு தெரியாதவங்க பற்றி யோசிச்சு பாரேன். எனக்கு திரும்ப என் கண்ணாடி எனக்கு வந்துடும். ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல. அவங்க யாரை பற்றியும் குறை சொல்லவும் மாட்டாங்க, அவங்க யாரோடையும் கம்பேர் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாமே இருந்தும் எல்லாத்துலேயுமே கம்பேரிசன் தான். அவன் இருக்கிறது ஏன்ட்ட இல்லை, அவன் இருக்கிறது ஏன்ட்ட இல்லை. அது ஒரு பாயிண்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நிற்கிதுன்னா, அவன் பெரிய காலேஜில் படிக்கிறான், நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன், அப்படி இப்படின்னு நம்மளுக்குள்ளே எவ்வளோ போட்டி.
ஆனால் இவ்வளோ நாளில் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டதே இல்லை. ஏதோ சும்மா சொல்கிறேன், புரிஞ்சா எடுத்துக்கோ, புரியலையா விட்டுட்டு போ.